தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த காலவேளை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மத்திய 22 அதிகாரம் 30 சொல்கிறது, உயிர்ச்செழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, பரலோகத்திலே தேவதூதர்கள் போய் இருப்பார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளில் வண்ணத்து பூச்சியும் நம் வாழ்வோம் எனும் தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். மனித வாழ்க்கையில் பாவம் செய்யும் சூழ்நிலையில் நாம் பிறந்திருந்தாலும் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும் என பரிசுத்த வேதம் நமக்கு சாட்சி பகிர்கிறது. எனவே பாவம் செய்கிற பொழுது நாம் அருவருப்பாய் அவலட்சணமாய் காணப்படுகிறோம். நம்மை ஒருவரும் விரும்பத்தகாத நிலையில் காணப்படுகிறோம். இதை ஒரு எடுத்துக்காட்டுடன் நாம் இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம். வண்ணத்து பூச்சி, அதை பட்டாம்பூச்சி என்று நாம் சொல்கிறோம். கம்பளி பூச்சி, முசுக்கட்டை பூச்சி என்று நாம் சொல்கிறோம். இந்த வண்ணத்து பூச்சி எப்படி மாறுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, பாவத்திலே குழந்தையாய் பிறக்கிறோம். பாவ செயலால் கம்பளி பூச்சியை போல மாறுகிறோம். கம்பளி பூச்சியை யாரும் விரும்புவதில்லை. அதுபோல பாவம் செய்கிற நம்மை யாரும் விரும்ப மாட்டார்கள். கூட்டுப்புழு ஒரே இடத்தில் இருப்பதைப் போல நாமும் பாவம் செய்யாமல் நம்மையும் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கூட்டிலிருந்து அழகான வண்ணத்து பூச்சி வெளிவருகிறது போல நாமும் நல்ல குணாதிசயங்களோடு பட்டாம்பூச்சியாய் பறக்கலாம். பட்டாம்பூச்சி பறக்கும்போது அதை பார்க்கிற மக்கள் மகிழ்ச்சி அடைவது போல நம்முடைய குணாதிசயங்களை பார்க்கிற மக்களும் மகிழ்வார்கள். கிறிஸ்துவும் பரலோகமும் கூட மகிழும். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகம் சந்தோஷப்படுகிறது. ஒருவேளை நாமும் பாவம் செய்கிற பொழுது அருவருக்கிற நிலையில் காணப்படுகிறோம். ஆனால் அவைகளை அறிக்கையிட்டு மனம் திரும்பும் பொழுது நமது வாழ்க்கையும் வண்ணத்து பூச்சியை போல மிக மிக அழகுள்ளதாய் அண்டசராசம் விரும்புகிறபடி இருக்கும். இயேசுவின் 2வது வருகையின் போது நிகழ்கிற உயிர்த்தெழுதலில் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான் மறுபாக்கப்பட்ட நிலையில் இருப்பார்கள். ஒருவேளை மரித்த பரிசுத்தவான்கள் சரீரத்தில் குறைவில்லாய் வியாதிகளாய் இருந்த நிலையிலும் பலநிலாகளாய் சரீர அங்கங்குறைகளாய் மனிதர்கள் விரும்பாத நிலையில் மறைத்திருக்கலாம். ஆனால் இயேசுவானவர் அவர்களை உயிரோடு எழுப்பும்போது அவர்கள் பரிபூர்ண அளவுகளாக, அவர்கள் சரீரத்திலிருந்த குறைவுள்ள சுவடுகள் தெரியாமல் தேவனுடைய கரத்தால் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது முழு மனிதர்களாக குறையற்றவர்களாக இருந்தது போல காணப்படுவார்கள். இதுதான் பரிசுத்தங்களோடு தேவன் தருகிற ஆசீர்வாதம். எனவே இதை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.